நாங்கள் இந்த மேட்ரிக்ஸ் சீரிஸ்ல 11வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, A, B என்ற ரெண்டு தாயம் எப்படியான தாயமா ஒரு சிமெட்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரே பருமன கொண்ட தாயமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு A into BA என்ற பெருக்க தாயம் அந்த தாயம் எப்படியான தாயமா இருக்கட்டும் காட்டுட்டுமா ஒரு சிமெட்ரிக் தாயம் காட்டுட்டுமா. அப்ப இந்த கேள்வி செய்யங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு தாயம் சிமெட்ரிக் தாயமா இருக்க வேண்டுமெண்டா என்ன நிபந்தனை கட்டாயம் திருப்தியாக்கப்பட வேண்டும். அந்த தாயமானது அவற்றை டிரான்ஸ்வர்ஸ் தாயத்துக்கு சமனான தாயமாக வந்து சென்றால்தான் அவன் சிமெட்ரிக் தாயமாக இருப்பேன். அப்ப என்ன செய்யலாம், ரெண்டு தரவு தந்திருக்கிறான், அதில் எழுதுவோம். A என்ற தாயம் சிமெட்ரிக் தாயமாம். எனவே A A என்ற டிரான்ஸ்வர்ஸ்க்கு சமனாக இருப்பேன். அதே போல B B என்ற டிரான்ஸ்வர்ஸ்க்கு சமனாக இருப்பேன். அப்படி இரண்டு தரவு தந்துட்டு இவர் ஒரு சிமெட்ரிக் தாயம் என்று காட்ட சொல்லி இருக்கிறார். அப்ப அது அர்த்தம் என்ன, இவர் ரெண்டு டிரான்ஸ்வர்ஸ் அவருக்கு சமனாக இருக்கணும். அப்படி செய்யறேன், இவற்றை டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கிறேன், இவற்றை டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கிறேன். அப்ப இந்த டிரான்ஸ்வர்ஸ் வச்சு கொண்டு நாங்க என்ன செய்யறது, அதுக்கு தான் மேட்ரிக்ஸ்ல எங்களுக்கு என்ன டிரான்ஸ்வர்ஸ் சம்பந்தமான சில முடிவுகள் இருக்கு. அதுல அர்த்தம் AB என்ற தாயத்தின் டிரான்ஸ்வர்ஸ் B டிரான்ஸ்வர்ஸ் இன்டு A டிரான்ஸ்வர்ஸ்க்கு சமனாக இருப்பேன். AB என்ற டிரான்ஸ்வர்ஸ் B டிரான்ஸ்வர்ஸ் இன்டு A டிரான்ஸ்வர்ஸ்க்கு சமனாக இருப்பேன். மாறி பிரிக்கிற புள்ளைய அது முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யலாம், இவரை வேணுமென்றா இவரை ரெண்டு பேரையும் ஒரு செட்டாகவும் ஏ தனியை வச்சுக்கொண்டு செய்யலாம், அல்லது இவரை தனியை வச்சுக்கொண்டு இவரை ஒரு செட்டாகவும் செய்யலாம். அதுவும் கூட இருக்கும். எப்படி செய்தாலும் விட ஒரே மைத்தான் வரும். நான் இந்த ஏபியை ஒன்றா வச்சுக்கொண்டு செய்யறேன். அப்ப என்ன இவர் உண்டு, இவரை சும்மா நான் சும்மா ஏ மாதிரி வச்சுக்கொண்டு இவரை பி மாதிரி வச்சுறேன். அதுல ஒன்று போட்டு என்ன செய்ய போகுது, பின்னுக்கு தனியே இருக்கிற ஆன்சர்ஸ் அதே போல முன்னுக்கு இவர் ரெண்டு ஒரு செட்டை நான் தானே வச்சுக்கிறேன். எனவே அவர் இந்த ஆன்சர்ஸ் போடுவீங்கள், அவர்கிட்ட ஆன்சர்ஸ் போடுவீங்கள். அப்ப என்ன செய்யலாம், இவரை கொஞ்சம் சுருக்கலாம். இவர் என்ன செய்யலாம், திருப்பி அதே போல பின்னுக்கு இருக்கிற ஆன்சர்ஸ் அதே போல அடுத்த ஆன்சர்ஸ் போட்டு கொள்ளலாம். அடுத்த A இந்த ஆன்சர்ஸ் என்னது சமனா இருப்பேன், A க்கு சமனா இருப்பேன். B இந்த ஆன்சர்ஸ் B க்கு சமனாக இருப்பேன். A இந்த ஆன்சர்ஸ் திருப்பி A க்கு சமனாக இருப்பேன். எனவே இவரை பெருக்கினா திருப்பி A into BA க்கு சமனாக இருப்பேன். இதைத்தான் நாம் காட்ட சொன்னவன். அதாவது A into BA பெருக்கமானது அந்த அவரின் ஆன்சர்ஸுக்கு சமனாக இருந்துச்சுன்னா நாங்க என்ன செய்யலாம், A into BA ஒரு சிமெட்ரிக் தாயம் என்று சொல்லிக்கொள்ளலாம். சிமெட்ரிக் தாயம் என்று சொல்லிக்கொள்ளலாம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்ப இவ்வளவு தான் தரப்பட்ட கேள்விக்கான 11வது கேள்விக்கான விடையாக இருக்கு. அடுத்து நாங்கள் 12வது கேள்வி பார்ப்போம்.